உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று டயட்டில் இருப்பவர்கள் முதலில் செய்ய வேண்டியது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்வு செய்வதுதான். அடுத்ததாக செய்ய வேண்டியது அதன் கலோரி அளவுகளை கணக்கில் கொள்வது. மூன்றாவது, எந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சரியாக தெரிந்து சாப்பிடுவது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை அப்படியே சாப்பிட்டால்தான் அதன் முழு ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். அதேபோல் என்ன வகையான காய்கறியாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு பிடித்த வகையில் சாலட் போல் செய்து அப்படியே சாப்பிட முயற்சி செய்யுங்கள். சாலட் வகைகள் அதிகமாக மற்ற உணவுகளைப் போல சமைக்கப்படாமல் இருப்பதால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் நமக்கு கிடைக்கும். உணவில் காலை அல்லது இரவு உணவையே சாலட் வடிவில் எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் கூடுதலாக ஊட்டச்சத்துக்களை பெறுவதோடு கார்போஹைட்ரேட் அளவும் குறையும். கலோரிகள் குறையும் போது இன்னும் வேகமாக உடல் எடையை குறைக்க முடியும். அப்படி காலை அல்லது இரவு உணவுக்கு எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற சாலட்களை அதன் செய்முறையோடு பார்க்கலாம். கொண்டக்கடலை சாலட். தேவையான பொருட்கள்: கருப்பு கொண்டக்கடலை 1 கப் வேக வைத்தது, வெள்ளரிக்காய் 1, வெங்காயம் 1, கேரட் 1, குடமிளகாய் 1, தக்காளி 1, கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். கருப்பு கொண்டைக்கடலையை சிறிது உப்பு சேர்த்து நன்கு வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட், குடமிளகாய், தக்காளி ஒரு பவுலில் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கி வைத்து கொள்ளுங்கள். அதோடு எலுமிச்சை சாறு, உப்பு, மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளுங்கள். சுவையான சாலட் தயார். ஏபிசி சாலட். தேவையான பொருட்கள்: ஆப்பிள் 1, பீட்ரூட் 1, கேரட் 2, உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிது, புதினா 10 இலைகள், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன். கேரட், ஆப்பிள், பீட்ரூட் மூன்றையும் தோல் சீவி கழுவி துருவி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த துருவிய மூன்றையும் ஒரு பவுலில் சேர்த்து அதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதோடு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளுங்கள். கடைசியாக பொடியாக நறுக்கிய புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை தூவி அதோடு எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தால் ஏபிசி சாலட் தயார். மாதுளை பேரிக்காய் சாலட். தேவையான பொருட்கள்: மாதுளை 1 கப், பேரிக்காய் 1, ஆப்பிள் 1, தக்காளி 1, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, புதினா 10 இலைகள், எலுமிச்சை 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன். ஒரு பவுலில் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எலுமிச்சை சாறு, தேன், மிளகு ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நன்றாக கலந்த பிறகு அதில் கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகளை தூவினால் பேரிக்காய் மாதுளை சாலட் தயார். ஆப்பிள் நட் சாலட். தேவையான பொருட்கள்: ஆப்பிள் 1, பேரிச்சம்பழம் 4, பாதாம் 15, வேர்க்கடலை 4 ஸ்பூன், வால்நட் 1 கைப்பிடி அளவு, உலர் திராட்சை 10, தக்காளி 1, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன். ஒரு பவுலில் எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எலுமிச்சை சாறு, தேன், மிளகுத்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். சுவையான சாலட் தயார். மிக்சட் ஃப்ரூட் சாலட். தேவையான பொருட்கள்: கிரீன் ஆப்பிள் 1, சிவப்பு ஆப்பிள் 1, கிவி 1, மாதுளை 1/2 கப், பேரிக்காய் 1, கொய்யாக்காய் 1, ஸ்ட்ராபெர்ரி 1/4 கப், மிளகுத்தூள் 2 சிட்டிகை, யோகர்ட் 1/2 கப். எல்லாவற்றையும் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பவுலில் நறுக்கிய பழங்களை சேர்த்து அதனுடன் சிறிது உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். இதனுடன் இனிப்பு இல்லாத யோகர்ட் கலந்தால் சுவையான ப்ரோபயாட்டிக் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த சாலட் தயார். எடை குறைய ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கொள்பவர்கள் வாழைப்பழம், அன்னாசி போன்ற சர்க்கரை அதிகமுள்ள பழங்களை தவிர்த்திட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.